அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வீசப்படும் கற்சொற்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போரை சமீப காலமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய மனிதர்களிடமிருந்து நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த போர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களின் மூலமாக அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்ற போர் புதிது அல்ல. எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அன்றைய தினத்திலிருந்து, சத்தியம் உதயமானதிலிருந்து இந்த உலகம் அழியும் வரை இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது புதிதல்ல, இது முடிவும் அல்ல. இந்த உலகம் இருக்கும் வரை இந்த சொற்களும் இந்த பழி சொற்களும் இந்த இழிவுகளும் அவர்களின் மூலமாக சாடப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் அசத்தியம் இந்த உலகத்தில் இருப்பதற்கும் சத்தியம் வெல்வதற்கும் உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசப்பட்ட அந்த சொற்களுக்காகவோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவப்படத்தை வரைந்து விட்டார்கள் என்பதற்காகவோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த உலக சமூகத்திற்கு முன்னால் இழிவுபடுத்தி விட்டார்கள் என்பதற்காகவோ அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவோ நாம் இந்த சபையில் ஒன்று கூடவில்லை. அப்படி ஒன்று கூடுவதற்கு நாம் யார்? அவர்களுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்துவதற்கு நான் யார், நீங்கள் யார்? இந்த உலகத்தை படைத்தவன் ரப்புல் ஆலமீன், அவனே அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தியதற்கு பிறகு வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய பெயரை உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். இந்த உலகம் இருக்கும் வரை அஷ்ஹத் 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 அன்னக ரசூலுல்லாஹ் அன்னக முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்ற ஒரு உலகத்தின் சுவடை இந்த உலகம் முழுக்க ஒலித்துக் கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் அவர்களுடைய புகழை உயர்த்தியதற்கு பிறகு இந்த உலகத்தில் எவனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை குறைத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை குறைத்து விட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தின் கண்ணியத்தை குறைத்து விடலாம், அல்லது அந்த மார்க்கத்தை அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கண்ணியத்தை குறைத்து விடலாம் என்று எண்ணிக்கொள்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஸஃபுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை, அல்லாஹ்வுடைய சான்றுகளை, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை உங்களுடைய நாவால் ஊதி அணைத்து விட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும், முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் இல்லை என்றாலும், முஸ்லிம்கள் குரல் கொடுத்தாலும் குரல் கொடுக்கவில்லை என்றாலும், முஸ்லிம்கள் அதற்காக போராடினாலும் உயிர் மாய்த்தாலும் இல்லை என்றாலும், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை பூரணமாக்கியே தீருவான். வலவ் கரிஹல் காஃபிரூன், அல்லாஹ்வை மறுப்பவர்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் புறக்கணித்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்க மறுப்பவர்கள் அவர்களை விமர்சித்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வெளிச்சத்தை பூரணமாக்கியே தீருவான். சூரத்துல் அஹ்ஸாப் 57வது வசனம் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றது, இன்னல்லதீன யு'தூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் நோவினை செய்கிறார்களோ லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, அவர்கள் மீது இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது. வஅஅத்த லஹும் அஸாபம் முஹீனா, அவர்களுக்கான இழிவான வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். யார் ரசூலை பழிக்கிறார்களோ, யார் இறை தூதரை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மேலே ஹிதாயத்தை தடுத்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு மேலே நரகத்தை விதித்துக் கொள்கிறார்கள். அதனால் யாருக்கும், அதனால் முஹம்மது ரசூலுக்கும், அதனால் அதை ஏற்று வாழக்கூடிய சமூகத்திற்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, அறவே ஏற்படாது.
அவர்கள் தங்களுக்கு அழிவை தேடிக்கொண்டதை தவிர அவர்கள் தங்களுக்கு இறை சாபத்தையும் இறை தூதரின் சாபத்தையும் நேர்வழியையும் மறுமையில் மிகப்பெரிய இழிவான நரகத்தையும் தங்களுக்கு உரித்தாக்கியதை தவிர வேறு எதையும் அவர்கள் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். நபியே, இந்த மனிதர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து, இந்த மனிதர்களுடைய பழிச்சொல்லிலிருந்து நபியே உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான், உம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யார் பேசினாலும், யார் போராடினாலும், யார் குரல் கொடுத்தாலும், யார் அதற்காக தங்களுடைய உயிரையே மாய்த்தாலும் அது எந்த ஒரு புகழையும், எந்த ஒரு கண்ணியத்தையும், எந்த ஒரு பாதுகாப்பையும் எம்மால் ரசூலுக்கு வழங்கிவிட முடியாது. நாம் பேசுவது ரசூலை பற்றி எமக்கு கண்ணியம், நாம் பேசுவது ரசூலுடைய புகழை பற்றி எமக்கு கண்ணியம், ரசூலுடைய பெயரை கூறுவது எமக்கு கண்ணியம், எமக்கு சொர்க்கம், எமக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற்றுத் தரும் என்ற காரணத்தால் தான் இந்த சபையிலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால சமூகம் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்த சமூகம். யூஸ் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஓகே இருக்கு. அல்லாஹ் இதுக்கு நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சொலை ஆக்கி தருவான். ஐயாமுல் ஜாஹிலியா என்ற சமூகம் மிருகங்களாக மனிதர்கள் வாழ்ந்த சமூகம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதியப்பட்ட அந்த மனிதர்கள் வாழ்ந்த நிகழ்வுகள் நிர்வாணமாக இருப்பதை இழிவாக கருதாமல், இறை இல்லங்களுக்கு முன்னதாகவே, தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் நிர்வாணமாக வலம் வந்த சமூகம். மனிதர்களை இனங்களாக, மனிதர்களை ஜாதிகளாக, மனிதர்களை மொழியால் நிறத்தால் பிரித்து வைத்திருந்த சமூகம் அது. அனாதைகளுக்கு கண்ணியம் கொடுக்கப்படாமல், ஏழைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படாமல், நீதி நிலைநாட்டப்படாமல், செல்வந்தவர்களுடைய கையிலும் உலகத்தின் அதிகார வர்க்கத்தின் கையில் மட்டும் அசத்தியமும் நீதியும் மாறி மாறி பரிமாறப்பட்ட, உலகமே அநீதியின் இருளால் சூழப்பட்ட சமூகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனித இனத்தில் இருந்தே நபிமார்களின் வரிசையை பூரணம் செய்வதற்காக மூசாவிற்கு பிறகு அலைஹிஸ்ஸலாம், ஈசாவிற்கு பிறகு அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியை தோற்றுவித்து இந்த உலகத்தின் அசத்தியத்தை உலகம் இருக்கும் வரை அழிப்பதற்காக அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை இந்த பூமியில் உதயமாக்கினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.